அவ மறைஞ்சிருந்தா அழுகுறா. அந்த முகத்தை காட்ட பயப்படுறா. என்னத்துக்கண்ணா அப்படி பயப்படுறா? பொதுவா கேக்குறேன். அம்மா ஜெயிலுக்கு அப்படி இல்ல விளங்குது. அது நீங்களும் வீடியோ எடுத்தா தப்பாங்க அங்கதான் நிக்கிறீங்க. அதான் சரி, நீங்க சொன்ன சரி. அப்ப பிள்ளைங்க ஒத்துக்கொள்ள பிரச்சனை வளர்ந்துட்டு போதண்ணா. அப்ப உங்களுடைய ஆர்ஐபி அடிக்கலையா? நீங்க எத்தனை பேருக்கு ஆர்ஐபி அடிக்கல? இல்ல ஆர்ஐபி அடிக்கல. நீங்களே கிருஷ்ணாவே எத்தனை ஃபேக் அக்கவுண்ட் வச்சிருக்கான்னு தெரியுமா ஐயா உங்களுக்கு? நடக்க போறல ஆர்ஐபி அடிக்கல, எதுவும் நடக்க போறதே இல்ல. சும்மா அது கிருஷ்ணாண்ட அம்மா வந்து கிருஷ்ணா மட்டும் காட்டேல, அனு காட்டேல, சாரு காட்டேல, சுமன் காட்டேல. அது அவன் அம்மாட்ட தனிப்பட்ட விருப்பம் அண்ணா. அவன் விட 9 சேனல் இருக்கா. 9 சேனல் அவன் சொந்தக்கார 5-6 பேர்கிட்ட மற்றாக்கள் அம்மாவா அழுகுறதா காட்டலாம், இந்த அம்மாவை காட்டக்கூடாது. அப்படியா சொல்றீங்க? அவன் அம்மா 20 சேனல் வச்சுக்கணும். 20 சேனல் கிட்ட இருக்கு. 20 சேனல்ல அம்மா வார இல்லையே. அது அவன் விருப்பம் பண்ணா. 20 நீங்க 1000 சேனல் வச்சிருக்கோண்ணா. 1000 வச்சிருக்கோம். மற்றாக்கள் அம்மா காட்டும் போது காட்டலாம். அத மாதிரி அண்ணா இவற்ற கருத்துக்கே வருவோம். அதே மாதிரி அந்த புள்ள வேணாம்னு சொல்லிக்க திணிச்சிருக்க கூடாது. அது பிள்ளை. அந்த புள்ளைய காட்டல என்ன? புள்ளைய காட்டல. காட்ட அந்த புள்ள ஒத்துக்கொள்ளல. அண்ணா அந்த புள்ள ஒத்துக்கொள்ளாம வலுக்கட்டாம காட்டி இருந்தான்னு சொன்னா பச்சை மட்டும் அடி வாங்கி இருப்பார். இல்ல அண்ணா திருப்பி அது என்ன மாதிரி கேள்வி. இப்ப ஜெயிலுக்கு இருக்கிறார் கிருஷ்ணா. ஓகே, முடிஞ்சு போயிட்டு 1500 வீடியோ இருந்தாங்க. இப்ப 400 வீடியோ கிடக்கு. எல்லாம் அழிச்சிட்டாங்க. அது என்ன அழைக்கிறீங்க? பண்றீங்க. அதான் கேள்வி. ஏன் பண்றீங்க? அவசியம் இல்லையே. எங்களுக்கு தெரியும். நீங்கள் விசாரணை பாய்க்கு சொல்ற மாதிரி சொல்லாங்கண்ணா. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் சொல்றீங்களா? ஒரு பிள்ளை செய்யலன்னா ஓகே, வீடியோ அழைக்க தேவையில்லை, பிரைவேட் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சுட்டு இருந்துக்கலாமே. என்ன கம்ப்யூட்டர் பேரம் கூடி போச்சு. ஓவர்லோட் சுடல சும்மா கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல பிரைவேட் பண்ணேன்னு சொல்றீங்க. கோபி கூட கதைங்க. உங்களை அடிக்கிறோம், எங்களை தொட்டு தான் அடிக்கணும். இப்ப நாங்க எங்க இடத்துக்கு வருவோம். இவர் செஞ்சத ஏற்றுக்கொள்ள பிரச்சனை இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஏன் அந்த அம்மா முகம் காட்டலன்னு கேட்டீங்க. சரியும், அந்த அம்மா ஏற்கனவே மகண்ட மருமகள்ட பேர பிள்ளைண்ட அவ்வளவும் அந்த அம்மா பாத்துருக்கும். ஆர்ஐபி அடிச்சு அவரு வருத்தத்துல இருந்து இல்ல அவ ஆரம்ப காலத்துல இருந்தே முகம் காட்ட விரும்பலன்னு அவர் ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்காரு. அதுக்கான வீடியோவும் இருக்கு. நீங்க வேணும்னா இருக்கும். இல்லாட்டிங்க அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். வீடியோக்கு வராது அவண்ட தனிப்பட்ட விருப்பம். அதே மாதிரி இப்ப மற்றவங்க காட்டக்கூடாது. அல்ல, மற்றவங்க வந்து தாங்கள் விருப்பப்பட்டு தானே வீடியோக்கு வீடியோ எடுங்க, பிச்சை எடுக்கிற வீடியோ யாரும் விலக்கட்டாயமாக சொல்லலேக்கா. என்னது பிச்சை எடுக்கிறத நீங்க காட்டுங்கோண்டு யாரும் விலக்கட்டாயமாவும் சொல்லவில்லை எங்கேயுமே. இப்ப நீங்க பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது நீங்க அவன் பசியத்தான் முதல் பார்ப்பான். என்ன அது செஞ்சு அந்த பசியை தீர்க்கணும் தான் பார்ப்பான். ஆடை இல்ல உடம்புலேன்னு பார்க்க மாட்டான். பசிக்குது வயிற்றுக்குள்ளேன்னு தான் பார்ப்பான். நாங்கள் திரும்ப என்ன பதிவுறோம் என்று சொன்னா, கிருஷ்ணா வந்து தன்னை சொந்த காசுல நிதி உதவி பண்ணல. அவன் ஒரு கோடீஸ்வரனும் இல்ல. அவன் அனுமதி பெற்றுத்தானே வீடியோல வடிவா சொல்றான். பெருமதியும் அவற்றை சொத்து பத்தையும் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னு சொன்னா அது இல்லீகலா வந்தது. 100% அவருக்கு வியூ வந்து 5 வருஷம் வியூல அவ்வளவு வருதாங்க. என்னக்கா முட்டாளுக்கு சொல்ற மாதிரி சொல்றீங்கக்கா? நோமலா நீங்கள் இந்தியால மதன் கௌரி என்ற ஒரு யூடியூபர் இருக்கிறான். நீங்க அவனோட கண்டெக்ட் பண்ணுங்க. அவன் மெயில் எல்லாம் இருக்கு. நீங்க கண்டெக்ட் பண்ணி காய்ச்சி பாருங்க. அவட்ட வியூ வந்து வெளியில இருந்தா தான் இன்கம் கூட வரும். யூடியூப்ல போய் 70 லட்சம் ரூபாய் கார். நீங்க வந்து எந்த நாள்ல இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா அந்த நாள்ல இருக்கேக்க அதுல போற ஆக்ஷன் பிராண்டடான எல்லாத்தையும் மடிச்சு கேட்டாங்க. ரெடி கேஷ் அந்த கார். அவருக்கு 1 லட்சம் வியூவர்ஸ் இருக்க போயிடலாம் தானே. ஓகே, எல்லாரையும் உரைக்கி விட்டு அனுப்பேன். நானே நேரிலேயே போட்டு 2 மணி தேலமா குந்தி கொண்டிருக்கிறேன். வந்து காய்க்கிறீங்க ஒரு தரம் மாறி காய்க்கிறீங்க, ஒருத்தர் நேர்மையா காய்க்கிறீங்களும் இல்ல. சரியோ,
யார் என்ன கதைக்கிறீங்களோ ஒன்றுமே விளங்கு. நேர்மைக்கு விரோதமா அதேதான் கதைக்கணும். ஓகே, யூகே தமிழ் போய் யூகே தமிழ் போய் சரியோ. உங்களுக்கு தெரியுமா வந்து ஆறு பாஸ்கரன் நடத்தின உறவு பாலம் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவார் தெரியும். அவர்கிட்ட இதே கேள்வியை நீங்கள் கேட்டீங்களா வந்து தேவை இருக்கல அப்ப அதே பிரச்சனை தானே உறவு பாலம் சொல்லி என்னன்னு சொல்றது, முன்னாள் போராளிகளா இருக்கலாம், பாதிக்கப்பட்ட பெண்களா இருக்கலாம், அவர் அதைத்தானே செஞ்சவர் வந்து பிரதர். அவர் கோடீஸ்வரர் பிரதர். அவர் மில்லியனர் வந்து அவர் ஆர்ட்ட காசையை வாங்கி கொடுக்கல. நாங்க கேள்வி கேட்கலாது. நீங்க தனிப்பட்ட நான் என்ன கதை அவரோட சொந்த நீங்கள் என்ன யார்ட்ட காசையும் வாங்கி கொடுக்கல, அவர் மக்கள்கிட்ட காசை வாங்கி தம்பி யூகே அவருக்கு நான் அவர்கிட்ட சொந்த காசுல கொடுக்கலையா கோடீஸ்வரன், மக்கள்கிட்ட காசை வாங்கி தானே அவர் கொடுத்தவர். நான் இங்க ஐபிசி தமிழுக்கு அனுப்பி பிறகு அங்க ஊர்ல போய் அவர் அந்த தமிழ் அவர் இன்றைக்கு மக்கள்கிட்ட அவர்கிட்ட அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கல வந்து ஒரு கோடீஸ்வரன். நீங்க சொல்றீங்க கோடீஸ்வரன் என்று சொல்லி அந்த கோடீஸ்வரனை வந்து மக்கள்கிட்ட காசு வாங்கி தான் கொடுத்தவர் வந்து. அப்ப அந்த மக்கள்கிட்ட காசை வேண்டிதான் அந்த ரீச்சா கட்டி வச்சுக்கிறார் தெரியுமா. நான் பதில் சொல்றதுக்கு டைம் தாங்க. மக்கள்கிட்ட காசு இந்த ரீச்சா கட்டி வச்சுக்கிறாங்க. அப்படியான பண முதலைகள் எல்லாம் வந்து அப்ப நீங்க சொல்ல கதைக்க விடுங்க ஐயா. ஃபர்ஸ்டா மாற்று கருத்து இல்ல சுடலை குருவி கதைக்க விடுங்க ஐயா. ஃபர்ஸ்டா கதைக்க விடுங்க ஐயா தயவு செய்து. அந்த எந்த வீடியோலையும் இழிவா யாரையுமே சித்தரிக்கல, கதைக்கவும் இல்ல. வீடியோ பார்த்து காசு கேட்டதை ஒத்துக்கொள்றீர். அப்ப நீ வீடியோ பார்த்து என்ன வீடியோ காட்டி புரியல. அவர் இங்க இருந்து காசை சேர்த்தோண்டு ஐபிசி தமிழ இவைக்கு உதவி செய்ய போறார். கஷ்டப்பட்டவைக்கு முன்னாள் போராளிகளுக்கும் இங்க உதவி கோரினார். கோரி போட்டு 2-3 வீடியோ அந்த கைகால் இல்லாத ஆக்களை போட்டு அனுப்பினார். நான் அதையும் பார்த்துட்டு எனக்கு அந்த கதை தேவையில்லை. என்ன எனக்கு ஸ்டில் இப்ப நடக்கிற பிரச்சனை இப்ப நடக்கிற அவர் விட்டு முடிஞ்சு அவர் அந்த டாபிக்கை விட்டு அவர் எப்பயோ போயிட்டாரு. அவர் போயிட்டார் பொருந்தம்பி. இப்ப என்ன கதைக்கு ஒரு நிமிஷம் அவர் போயிட்டார். அவர் கொடுக்கும் பொழுது சொல்லுவார் இந்த படம் வந்து இந்திரன் அண்ணாவால் தரப்பட்டது சொல்லி வழங்கப்பட்டது. சரியா? யார் இந்திரன்? அந்த கட்டினார பாட்டு யங் ஜெனரேஷன் என்ன சரியா எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். சரி, நீர் யங் ஜெனரேஷன், நான் ஓல்ட் ஜெனரேஷன். உமாவோட நான் கூட பார்த்தேன். என்ன ஒரு கதை இது வந்து இது வந்து அதை நான் கருத்தை சொன்ன பிறகு கதையும் விடைக்க குழப்பாது. கிருஷ்ணாண்ட ஒருத்தனை வச்சு இதுல வச்சு டிக்டாக் தளத்துல வச்சு இவ்வளவு பேர் சாக்குறீங்க. தாயகத்தை சாட்டி உதவி கோரி அதுக்கு காசு சேர்த்து அவ்வளவு பேரும் இன்றைக்கு பெரிய கோடீஸ்வரராக இருக்கேன். ஏன் அதை பற்றி கதைக்கு இல்லை. இவ்வளவுக்கும் யூகே தமிழ் ஒரு நிமிஷம் வரும். இவன் 2004 சுனாமி வந்து இங்க வெண்புராண்ட அமைப்பு நான் அறிய இங்க டூட்டிங் ஹையர் ஸ்ட்ரீட் இதே மாதிரி நிறைய ஹையர் ஸ்ட்ரீட்ல சுனாமியை சாட்டி காசு சேர்த்தவன். அதுக்கு தமிழாக்கள் மட்டும் இல்ல, அவர் தமிழால் தான் இந்த அமைப்புக்கு பொறுப்பு. தமிழாக்கள் மட்டுமில்ல ரோட்டால் வெள்ளக்காரர் கொடுக்க அள்ளி போட்டு அதுக்கு ஒரு கணக்கு வந்ததா? அவர் ஓடினது பென்லி கார் பிளஸ் புதுசா வீடு கட்டினவர் 5 பெட்ரூம் ஹவுஸ். அப்ப நீங்க அந்த நேரம் இருந்த நீங்க என்ன கதைக்கல. அந்த நேரம் நாங்க பிறந்து சிலது 2 வயசா இருந்திருக்கும் 1 வயசா இருந்திருக்கும். நீங்க அந்த நேரம் தம்பி கேள்வி கேட்டா அதுக்கு மறுமொழியை சொல்ல சந்தர்ப்பத்தை கண்ணுக்கு முன்னால நடக்கிற அநியாயத்தை தான் தட்டி கேட்கலாம். இப்ப இந்த கண்ணுக்கு முன்னால கிருஷ்ணா என்ற ஒரு நபர் அங்க இப்படி செஞ்சார் தட்டி கேட்கிறோம். நீங்க இங்க புலம்பெயர்ந்தாக்கள் சொல்லி நானும் இங்கதான் இருக்கிறேன். இங்க இருந்தாக்கள் கேட்காதீங்க. வெளியில வந்தா நாளைக்கு முழிச்ச நம்ம கேள்வி கேட்க அப்ப நீங்க பாப்பீங்களா அந்த வீடியோ? இல்ல அப்ப நீங்களும் உணர்வீங்க. கிருஷ்ணா நேரலையில எல்லாருக்கும் பால் சொல்லும். இல்ல நான் நிரபராதி என்று சொல்லி நீதிமன்றமும் சட்டமும் நிரூபிக்கட்டும். அதுக்கு பிறகு கதைப்போம். அதுக்கு பிறகு வந்து கதைங்க. அதுக்கு முதலே சொல்லி கதைக்கிறீங்க. உமக்கு சரி உள்ள உமக்கும் தெரியா எனக்கும் தெரியா.
நீங்க இப்படி கதைக்க வலிக்கிட்டா அப்புறம்தான் இந்த டிக்டாக் தளத்திலேயே நான் ஏறி கதைக்க வலிக்கிட்டான். அண்ணா இங்க வாங்கண்ணா. களம் அப்ப அந்த அமைச்சு அவன் கதைச்சது அப்ப எங்கட சுதந்திர தினத்துல சிங்கக்கொடி ஆட்டி கொண்டு போனதெல்லாம் சரி, மாவீரர் தினத்துல செய்ததெல்லாம் சரி, இந்த கஷ்டப்பட்ட ஏழைகளை போய் புண்படுத்தினதெல்லாம் சரி என்று சொல்றீங்களா? செய்தவன் நல்லது செய்தவன் 50% நல்லது செய்தவன் தம்பி, நான் இதுக்கு முதல் நான் பப்ளிக்கா கதைச்சிருக்கிறேன். கிருஷ்ணா அந்த இடத்துல விட்டது மகாபுல இலங்கை தேசிய கொடி ஏத்தினது அது மகாபலி என்று நானுமே ஒத்துக்கொண்டேன். மாவீரர் தினத்துல போனது மாவீரர் தினத்துல அவர் அதுக்கு முதல் வருஷம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நான் இத போன வீடியோல முழங்கப்படும். நான் கேக்குறது இந்த வருஷம் மாவீரர் தினத்துக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அதான் அதுக்கு முதல் வருஷம் என்ன நடந்தான்னு தெரியுமா? அந்த ஏழைகள் வீடுகள்ல போய் நக்கல் கிரந்த நையாண்டி செய்யறதெல்லாம் சரியா? நோ, மாவீரர் தினத்தில் நீர் கேட்டது இப்ப மாவீரர் தினத்துல அந்த டொப்பிக்க முடிச்சிட்டு அடுத்த டொப்பிக்கு வேறு. இந்த வருஷம் மாவீரர் தினத்துக்கு முதல் வருஷம் மாவீரர் தினத்துல என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அண்ணா ஓகே, நீங்களே என்ன இப்ப நீங்கள் இப்ப அடுத்த வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு சொல்லுங்களேன். இந்த வருஷம் மாவீரர் தினத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அதுக்குதான் நான் கேக்குறேன். கிருஷ்ணாண்ட வீடியோ ஒன்று விடாம போன மாவீரர் தினத்துக்கு என்ன வாசல்ல போய் உண்ணாவிரதம் இருந்தவரா? அவரை தெரிஞ்சு அவர் அந்த நிகழ்வுக்கு போகவே இல்லை. அதாவது ஒரு காலமே போகல. கேள்வி கேட்டா கதைக்க விட நீரே காய்ச்சொண்டு போனா உங்களோட கேள்விக்கு பதில் வராது. அதுக்கு முதல் வருஷத்து மாவீரர் தினத்துக்கு அவர் போகவே இல்லை. அதால ஒரு சின்ன எதிர்ப்பு கிளம்பினது இங்க புலம்பெயர் தேசத்துல இருந்து. நீ தமிழனா இருந்த நீ போனியா, அதுக்கு ஒரு இது எடுத்தனியா, இவ்வளவு பாப்புலர் ஆகி கொண்டு வர போனியா விட்டனியான்னு. அப்ப அதுக்கு பிறகு வந்த மாவீரர் தினம் இந்த வருஷம் மாவீரர் தினம். அதுக்கு அவர் போனார். ஒரு பாப்புலரா இருக்கிற ஒரு யூடியூபர் மாவீரர் தினத்துக்கு போனா அங்க என்ன ஒரு சரி யூடியூபர் ஒரு பாப்புலரான ஆள் மாவீரருக்கு போனா என்ன நடக்குவாங்க அதை சொல்லு. என்ற ஒருதான் யூடியூப் தள ரன் பண்ணினவன் தம்பி, நான் அவன் பாப்புலரா இருந்தவன். நான் என்ன பதில் சொல்ல விடுங்க. நீங்க கேள்வி என்ன கேள்வி கேட்ட நீங்க பதில் சொல்ல விடணும். என்னன்னு சொன்னா டிகே வன்னி என்ற ஒருதான் பாப்புலரா இருந்தவன் மாவீரர் தினத்துக்கு போய் வீடியோ போட்டவன் அவனுக்கு எதுவுமே ஆகல. அது தொடர்பா அதை நீங்கள் அறிஞ்சீங்களா? கேள்வி கேட்டுட்டீங்களா? எஸ். நான் எஸ்கே வன்னியோ ஐ டோன்ட் நோ டிகே வன்னியோ அவரை பற்றி நான் ஒன்னும் பாக்குறேன் இல்ல தம்பி. அவர் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் சொல்லி தரேன்னா இப்ப இல்ல நீர் எனக்கு அவரை பற்றி சொல்லி தரதோ இல்ல. நான் கதைக்கிறது கிருஷ்ணாண்ட ஒரு யூடியூபரை பற்றி. அவருக்கு எவ்வளவு பாப்புலரானவங்க அவனை பற்றி கதை. அவருக்கு தான் இந்த தளம். அவருக்கு தான் இந்த தளம். இளம் சமுதாயம் எல்லாமே எடுத்த டாபிக் எஸ்கே கிருஷ்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் இருக்கு கணேசன், உங்களோட கருத்தை சொல்லுங்க. வணக்கம். ஏன் கதைக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது விலங்கு இல்ல. ஏன் கதைக்க கூடாது? இப்ப நல்லது கெட்டது அவர் செஞ்சது, நல்லது கெட்டது கெட்டது செஞ்சிருக்கார், ஓகே அப்படின்னு ஏன் ஒரு தரம் கதைக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னு வந்தா விலங்குல ஒன்றும் ஏன் நான் கதைக்க கூடாண்டு இல்ல. அதே பிள்ளையான கருத்தை கொண்டு இப்ப என்ன காரணத்துக்காக நீங்கள் மேல வந்தீங்க? இதை கேட்க வந்தீங்க. கொஞ்சம் இப்ப என்ன பிரச்சனை உங்களோட பார்வையில கிருஷ்ணாவை எப்படி பாக்குறீங்க தம்பி? இப்ப நான் இப்ப இந்த டிக்டாக் இதுல எல்லாரும் சொல்றத பார்த்தால் அவர் நல்லதும் பண்ணியிருக்கார், கெட்டதும் பண்ணியிருக்கார். ஓகே, ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஓகே, இருந்தாலும் எல்லோரும் அவங்கவுங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இங்க நல்லது பண்றதுன்னு சொல்றது ஊர்ல இருந்து வாரவங்க சொல்றாங்களே ஒழிய எங்களுக்கு தெரியாது. இப்ப வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறவங்க எத்தனையோ பேரோ டிக்டாக்ல எனக்கு காசு நான் கொடுத்தனான் எனக்கு ஏமாத்தி விட்டான் அப்படின்னு எல்லாம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்றாங்க. இல்ல யார் சொன்னது உங்களுக்கு? யார் சொன்னது? இப்ப உங்களோட இதுலயும் நான் பாத்துறேன், உங்களோட இதுலயும் நான் பாத்திருக்கேன், எல்லா இதுலயும் கேட்டிருக்கேன். இதுலயும் இல்ல இந்த தளத்திலயோ இல்லாட்டி வேற தளத்திலயோ ஒருத்தருமே நான் கிருஷ்ணாக்கு காசு கொடுத்தனான் என்ன ஏமாத்திட்டார் என்ற ஒரு கருத்தை இதுவரைக்கும் பதிவு பண்ணல. அதோட கொடுத்து நாங்கள் நேர்மையா கொடுத்து சேர்த்தவர் அவ்வளவுதான். எந்த ஒரு பெண்ணுமே
கிருஷ்ணாட்ட இது வரைக்கும் யாரும் வந்து அந்த காசு கொடுக்க இல்லைன்னு சொல்லியோ அடி ஏமாத்தினான்னு இது வரைக்கும் தம்பி சொல்லலாம் கொடுக்காத ஆட்கள் வந்து அவைக்கு தெரியாது என்ன போய் சேர்ந்ததா செய்யறது இல்லையான்னு. நீங்க வேற கதை சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வீடியோ போட்டது பிடிக்கல, அது அதை சொல்லுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா இது வரைக்கும் யாராச்சும் உறுதிப்படுத்தின தகவல் இல்ல அந்த காசை கொடுக்க ஆனா இவ்வளவு பேர் எல்லாருமான திருத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அவன் உள்ளுக்க போயிருக்க மாட்டான். இல்ல இல்ல இருக்கிற அளவுக்கு அவர் உண்மையில என்னோட ஒப்பீனியன் நீங்கள் அவரால் நீங்கள் வந்து மன